வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காவிரி உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும், மேகதாது அணை விவகாரத்தை சட்டப்படி அணுகுவதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். TCS, இன்ஃபோசிஸ் போன்ற முன்னணி IT நிறுவனங்கள் மீண்டும் வளாக தேர்வுகள் மூலம் ஆட்களை தேர்வு செய்ய தொடங்கியுள்ளன. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூ.1200 அதிகரித்து ஒரு சவரன் ரூ.1,11,200ஆகவும், 1 கிராம் ரூ.13,900 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை ரூ.250 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பட்டப்படிப்பில் சேர இனி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி கட்டாயம் இல்லை என்றும், இந்த நடைமுறை 2027-28ஆம் கல்வியாண்டு முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. UPI பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்க அரசு ஒப்புதல் தரும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மாநிலங்களுக்கு நியாயமான நிதி பகிர்வு கோரி சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அடுத்த ஆண்டு முதல் இந்தியாவில் முதல் முறையாக பாலிமர் எனப்படும் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாளை அனைத்து கட்சி MPக்களின் அவசர கூட்டம் நடத்துவதற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட விஷ்ணு நகரில் 91 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மூங்கில் பூங்கா அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்னி 4 பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்தது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இன்று முதல் 3 நாட்களுக்கு 1805 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய எரிசக்தி பரிவர்த்தனையின் மின்சார அளவு சுமார் 8% உயர்ந்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஆலோசிக்க தமிழ்நாடு MPக்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 11 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மாலை 4 மணி நிலவரப்படி 76.18 அடியாக உயர்ந்துள்ளது. தமிழக பட்ஜெட்டில் பிற்படுத்தப்பட்டோர் கல்விக்கு 372 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தவேக அரசின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் வினோத் அவர்கள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். 22 கோடியில் 57,000 மெட்ரிக் டன் வெங்காய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு மாநில அரசின் பங்காக 648 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்திற்காக 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தி உற்பத்தியை பெருக்கிட பருத்தி மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு 27.21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்த 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவை செயலாளர் TV சோமநாதன் அவர்களின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ அவர்களின் நாடாளுமன்றத்தின் வைகோ என்ற நூல் வெளியீட்டு விழா டெல்லியில் விமர்சையாக நடைபெற்றது. தவேக அரசின் தலைமையில் 2026-27ஆம் நிதியாண்டிற்கான முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாக்களை நிறைவேற்ற பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து
கலைஞர் என்ற பெயரை நீக்கி மகளிர் உரிமைத் தொகை திட்டம் என்ற பெயரில் தாவேகா அரசு பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் நேற்று தாக்கலான நிலையில் அரசு ரூபாயை எவ்வாறு செலவிடுகிறது என்பது தொடர்பான விளக்கம் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு நீட் யூஜி தேர்வை கணினி வழியில் நடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் வங்கி பதிவுகளை சட்டப்பூர்வ ஆதாரமாக அங்கீகரிக்கும் மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கான எளிய சேவைகளை துரிதமாக்கும் வகையில் அனைத்து இ-சேவை மையங்களிலும் இ-சேவை 2.0 ஆக மேம்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அறிவித்துள்ளார். பஞ்சாபில் ஒரு மரம் வெட்டப்பட்டால் 10 மரங்கள் நடப்பட வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த நிதியாண்டில் 14,194 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிக்கு 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் பாஸ்போர்ட் சேவைக்கு முன்பதிவு செய்ய போலியான நபர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று இந்திய துணை தூதர் விஷ்ணுவர்தன் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். ரயில் திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசு ஆதரவு தேவை என்று அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 85 நாட்கள் காத்திருப்புக்கு பிறகு புதுச்சேரி அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற 8ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு வருகை தர உள்ளார். பணத்தாள்களின் ஆயுட்காலத்தை அதிகரிக்க பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் தொடரில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக் திட்டம் மேலும் 2,600 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் அண்ணன் சீர்திட்டத்திற்கு 812 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் புதிதாக திருமணமாகும் பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி தமிழகத்தில் பள்ளி நேரத்திற்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.